ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பூர்வீக சொத்துக்கள் என்பது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது கன்னிராசியில ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிலாம் சரி பாதியா அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது என்பது அரிதினும் அரிதான விஷயமாக இருக்கும். அது ஒரு சாபமாகவே இருக்கும். கோமாவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட சில நேரத்துல உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைப்பது அரிதினும் அரிது. இதுக்கு நம்ம கை வைத்தியம் பார்க்கலாமா, இல்ல நரம்பியல் டாக்டர் பார்க்கலாமா, இல்ல தோல் சார்ந்த டாக்டர் பார்க்கலாமா? அப்ப என்ன பண்றது? ஐஃபையான மெடிசின் போனாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். தீர்வுக்கு பிரச்சனை என்பது கொஞ்சம் ரெமெடி கிடைக்கிறது என்பது கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். அதே காலகட்டத்தில் புத்திர சோகம் என்பது இவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் நிறைய செலவு பண்ணிட்டோம், எங்க போனாலும் விரயத்தை தான் கொடுக்குறான், அப்ப இந்த படிக்க வச்சோம் அதுலயும் ஃபெயில் ஆயிட்டு வரான், அப்ப இவனை எங்க பண்றது, இந்த மாதிரி மனக்கவலைகள் வரக்கூடிய ஒரு ராசி புத்திரனால் சோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி பார்ப்போம். ஏன்னா அது கன்னி ராசியா தான் இருக்கும். இந்த கன்னிராசியில பிறந்தவங்க எல்லாம் முற்பிறவி கர்மாக்களோடு பிறந்திருப்பார்கள். ஏதோ ஒரு ஜென்மத்துல எங்கேயாவது வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது, யாருக்காவது துரோகம் பண்றது, வேணும்னே எவனா ஒருத்தர் வம்படி இழுக்கிறது, இந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஊழ்வினை கர்மாக்கள் அப்படின்னு பேரு. இந்த முன்னோர்கள் செய்த பாவத்தை கழிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கன்னிராசி நேயர்கள். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பூர்வீக சொத்துக்கள் என்பது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது கன்னிராசியில ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிலாம் சரி பாதியா அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது என்பது அரிதினும் அரிதான விஷயமாக இருக்கும். அது ஒரு சாபமாகவே இருக்கும். இவங்க அதெல்லாம் மீறி இந்த சொத்துக்கள் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துறதுனால இவர்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள், வழக்குகள், வம்புகள், உடன் பிறந்தவர்களோடு பகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உறவு முறைகளில் பகைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருந்தது. அப்ப எதிரிகள் எங்கிருந்து வருவாங்க அப்படின்னா வெளியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. இவங்களோடு உள்ள ரத்த சொந்தங்கள் இப்படிதான் எதிரிகளாக மாறக்கூடிய விஷயங்கள். இந்த பங்காளி சண்டைகள்லாம் தீராத காலமா இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் சண்டை நடக்கும். அப்படியே நெஞ்சில வஞ்சம் வச்சுண்டு கொலைகள் கூட நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கிறது எந்த ராசியில் அப்படின்னா இது கன்னி ராசிக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு சின்ன வரப்பு சண்டை தான் சார், இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி போலீஸ் ஸ்டேஷனு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இதற்காக இவங்க நிறைய பொருளாதார விரயங்களை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும்.
அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து போகணும். பட் விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். நம்மளுக்கு அது இல்லை, நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த கவனம் செலுத்தி அந்த இடத்த நம்ம ஜாம்பவானா மாறுறதுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்றத நீங்க யோசனை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெளியில வந்துட்டு சௌகரியமா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். அது எப்படி சார், ஒரு குடும்பத்துல இந்த சொத்துக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் சமமா தானே வரணும், அதுக்குண்டான வாய்ப்பு இருந்தா தானே வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இல்லைன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளையாண்டாளுக்கு ஏதாவது திருமணத்துல கடன் ஏற்படும் கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த பிள்ளையாளுடைய விஷயம் திருமணமான பிறகு பிள்ளையனுடைய வாழ்க்கைகள் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளினுடைய வழக்குகளை தீர்க்கிறதே இவங்களுக்கு சரியான விஷயமா மாறிடும். பிள்ளைகள் எங்கன்னா போய் சண்டை சச்சரவு பண்ணிட்டு இல்லை காலேஜ் படிக்கும்போது தேவையில்லாத ராகிங்கள் அடிபட்டு அப்ப ஏதாவது ஒரு அலிகேஷன்ல உருவாகி இந்த புத்திர சோகம் என்பது கன்னிராசிகளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே காலகட்டத்துல இந்த கன்னிராசிக்கு எப்பயுமே இந்த பேக் போன், அதாவது முதுகு வலின்றது இயற்கையாக வந்துடும். இந்த கழுத்து நரம்பு பிரச்சனை, கோமாவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட சில நேரத்துல உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைப்பது அரிதுனும் அரிது. இதுக்கு நம்ம கை வைத்தியம் பார்க்கலாமா, இல்ல நரம்பியல் டாக்டர் பார்க்கலாமா, இல்ல தோல் சார்ந்த டாக்டர் பார்க்கலாமா? அப்ப என்ன பண்றது? ஐஃபையான மெடிசின் போனாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். தீர்வுக்கு பிரச்சனை என்பது கொஞ்சம் ரெமெடி கிடைக்கிறது என்பது கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகப்பேருக்கு பிறகு இந்த பெண்கள் குழந்தை பிறந்த பிறகு இவங்களுக்கு இந்த கழுத்து, இடுப்பு, இந்த தசை நரம்புகள் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. எப்பொழுதுமே இவர்களுடைய வாழ்க்கையில கணவன் மிகப்பெரிய ஒரு கடன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஆமா, ஏற்கனவே நல்ல மாப்பிள்ளை வராங்க, நல்ல வரன் வருது, நல்ல வேலை செய்யறாங்க, உத்தியோகம் பண்றாங்க, இவங்களுக்கு இவங்க மனம் முடிச்சா நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க ரகசியமாகவே இந்த நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த கணவன், இந்த கன்னிராசியில் உள்ள பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் கடனாளியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதிகம் அப்படின்றத சொல்லப்படும். அது இந்த கடனை அவரு விளக்கமா சொல்ல மாட்டார், மறைமுகமாக சொல்லுவார். அந்த கடன் அவர் ஏற்பட்டிருக்கிறது தனக்காகவும் இல்லாம அவருடைய குடும்ப செலவிற்காக பண்ணுவார், மனைவிக்காக செய்ய மாட்டார். இதுல ஒரு ஏமாற்றம் தான் இந்த கன்னிராசிக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு செய்யுது. இதெல்லாம் எக்ஸாக்டா நடக்கும் சார். நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக இருக்கும். அப்படிதான் இருக்கும், அதுல மாற்று கருத்தும் வராது, அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல வம்பு வழக்குகள் வருது அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அதர் பர்சனால வரவே வராது. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரனால் வரும், அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால வரும். உறவு முறைகளில் வழக்கு தொடர வேண்டி வரும். ஆமா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் சார். அப்ப யாராவது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இதுல இருந்து தவிர்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க முடியாம வம்படிக்குனாவது ஒரு வழக்குகளை தொடுத்து பல விரயங்கள் காலங்களாக கடந்து போகக்கூடிய ஒரு வழக்குகளை இந்த கன்னிராசியினர் சம்பாதிப்பாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உடல் நிலையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதே காலகட்டத்தில் புத்திர சோகம் என்பது இவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் நிறைய செலவு பண்ணிட்டோம், எங்க போனாலும் விரயத்தை தான் கொடுக்குறான், அப்ப இந்த படிக்க வச்சோம், அதுலயும் ஃபெயில் ஆயிட்டு வரான், அப்ப இவனை எங்க பண்றது, இந்த மாதிரி மனக்கவலைகள் வரக்கூடிய ஒரு ராசி புத்திரனால் சோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா அது கன்னி ராசியா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லப்படும். அங்கெல்லாம் நமக்கு செக் வைக்கிறான் கடவுள் அப்படின்றதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். நம்ம இப்ப ஜோதிட ரீதியா இதுக்கு பலன் சொல்லலாம். இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த ராகு இங்க இருந்தா கடன் ஆயிடும், இந்த கேது இங்க வந்தா கடன் ஆயிடும், அப்ப இந்த தசாபுத்தி அந்தர சூட்சுமத்துல விபத்துகள் நடக்கும். இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த கருத்துகள் சித்தாந்தங்கள் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பட் நம்ம எதனால இப்படி பொதுவான ஒரு காரணத்தை சொல்றோம் அப்படின்னா பாமர மக்களும்
தெரிந்து கொள்ள வேண்டும். பாமர மக்களும் எளிமையா இதை கேட்ட மாத்திரத்துல ஆமா நம்ம அவங்களுக்கு ராசி என்னன்னு தெரியும், எக்ஸாக்டா டிகிரி வாய்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பார்க்க தெரியாது. அதனால நாம பொதுவான ஒரு கருத்துக்களை உங்களுக்கு எப்படி கடன் ஏற்படுறது, எந்த மாதிரி கடன்கள்லாம் நீண்ட நாள் கடனாக வரும்ன்ற ப்ரொடக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுதானே கண்டி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குற மாத்திரத்துல எதனால ஏற்பட்டது, அதுக்கு விடை என்ன அப்படின்றத நம்ம ப்ரொடக்ஷனா சொல்ல முடியும். சரி, மேற்கொண்டு என்ன நடத்தலாம், இந்த கடன் அடையிறதுக்கு, இந்த வியாதியிலிருந்து ஆபந்து பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ பூஜை சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடமாக சனி வர்றதுனால இந்த கன்னிராசியில பிறந்தவங்க எல்லாம் முற்பிறவி கர்மாக்களோடு பிறந்திருப்பார்கள். ஏதோ ஒரு ஜென்மத்துல எங்கேயாவது வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது, யாருக்காவது துரோகம் பண்றது, வேணும்னே எவனா ஒருத்தனை வம்படி இழுக்கிறது, இந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஊழ்வினை கர்மாக்கள் அப்படின்னு பேரு. இந்த முன்னோர்கள் செய்த பாவத்தை கழிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கன்னிராசினியர்களை. ஆமா, எதனால கடன் படுறது தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊழ்வினை கர்மாக்கள் அனைத்தருடைய பாவங்களும் ஒரு தலையில வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை இவர்கள் கடக்க வேண்டும், இவரோடு முடியட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. அதனால நிறைய துன்பங்கள், இந்த மாதிரி அலாவிதிய கடன், நீண்ட நாள் கடன், பயமுறுத்தக்கூடிய கடன், பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய கடன், பிள்ளைகளால் அவதூறு, இந்த விஷயங்கள்லாம் இவங்க உறவுகளால் கடன், உறவுகளால் அவதூறு, உறவுகளால் பஞ்சாயத்து, அடிதடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த கன்னிராசினியர்களுக்கு நடக்கும். அதான் சரி. இதுல இருந்து விடுவு காலம் பிறக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தலை வேறு உருவம் வேறு உள்ள தெய்வங்களுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதே காலகட்டத்தில் பிரித்தியங்கரா தேவியினுடைய வழிபாடு. இந்த பிரித்தியங்கரா தேவி ஆலயத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நாள்ல அமாவாசை காலங்கள்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மிளகாய் அபிஷேகம், மிளகாய் பூஜை, அப்புறம் சரக மிளகாயில பூஜை பண்றக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அங்க போயிட்டு அந்த ஆச்சாரியமார்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த அபிஷேகத்துல எப்படி கலந்துட்டு இருக்குது, அபிஷேகத்துக்கு என்ன நான் புண்ணியம் பண்ணணும் அப்படின்றத எல்லாம் அவ விளக்கமா சொல்லுவா. அந்த வழியில் நீங்க போங்க. அதுல போயிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி துர்ச்சம்பவங்கள் நடந்து பாவங்களுடைய விஷயம் வீரியங்கள் உங்களுக்கு குறைஞ்சி உங்களுடைய வாழ்க்கை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடும் வாழும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. வாழ்க வாழ்க வாழ்க.